ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி இப்போ இலவச கட்டாய கல்விக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான அந்த வெப்சைட் போர்ட்டல் இன்னையிலேருந்து ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ 22/4/2024 ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெப்சைட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தகவல் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்த ஆர்டிஇ ஆக்ட் படி நிறையா ரூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ எத்தனை சதவீதம் அந்த ஸ்கூல்லேருந்து இடஒதுக்கீடு பண்ணணும், தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஆன்லைன் மூலமா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த சர்க்குலருக்கான பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ்ல தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 25 தனியார் பள்ளிகள்ல, எல்லா தனியார் பள்ளிகளையும் கிடையாது, செலக்டட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் மட்டும் இந்த ஆர்டிஏ ஆக்ட் படி 25% இடஒதுக்கீடு கொடுக்கணும். யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுக்கப்பட்ட, அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு 25% இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும். எந்த ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்கேஜி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ உங்க குழந்தை வந்து எல்கேஜில போய் ஜாயின் பண்ண போறீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்கூல்ல இப்போ 100 பேர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி, அதில் 25% இலவச கட்டாய கல்விக்கு ஒதுக்குறோம். அப்போ 25 குழந்தைகள் வந்து இலவசமா போய் படிக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும். ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஜாயின் பண்ணலாமன்னா அப்படி கிடையாது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிடையாது, ஒன்லி எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். ஒவ்வொரு ஸ்கூல் வாரியாக 10/4/2024 இந்த இஎம்ஐஎஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல அந்த ஸ்கூல்ல ஆர்டிஇக்குன்னு எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா 100 பேர் சேர்த்துவாங்க யூகே எல்கேஜிக்கு, இன்னொரு ஸ்கூல்ல 200 பேர் கூட சேர்த்தலாம், ஒரு சில ஸ்கூல்ல 50 பேர் கூட சேர்த்தலாம். அப்போ அதில் 25% எத்தனை அப்படிங்கிறத அவங்க இந்த வெப்சைட்ல வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்கூல்ல நோட்டீஸ் போர்டில் வந்து இந்த வருஷம் இந்த கல்வியாண்டுக்கு ஆர்டிஏ ஆக்ட் படி எங்க ஸ்கூல்ல 25% இடஒதுக்கீடு எத்தனை பேருக்கு இருக்கு அப்படிங்கிறத அவங்க நோட்டீஸ் போர்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 22/4/2024 நம்ம ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் இதுதான். ஸோ இதுதான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அப்ளை பண்ணுறது கடைசி தேதி 20/5/2024 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நேரடியாக ஸ்கூல்லேயும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க. அவங்க கொடுக்கும்போதே அந்த ஒப்புகை சீட்டும் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் ஒவ்வொரு ஸ்கூல்ல எலிஜிபிலிட்டி இருக்க ஸ்கூல்ல வெளியே மெயின் கேட்ல வந்து ஒரு பேனர் வைக்கணும். 6 அடி 10 அடியில் ஒரு பேனர் வைக்கணும். அதாவது இந்த வருஷம் ஆர்டி ஸ்கூல் அட்மிஷன் நடைபெறுது, அப்ளை பண்றாங்க, அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேனர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும், பிறப்பு சான்றிதழ் வேணும். பிறப்பு சான்றிதழ் இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அல்லது மிட்வைஃப் ரெஜிஸ்டர் வந்து வேணும், அங்கன்வாடி ரெக்கார்டு வந்து வேணும், அல்லது டிக்ளரேஷன் வந்து வேணும். அபிடவிட்ல வந்து டிக்ளரேஷன் கொடுக்கணும், பேரண்ட் அல்லது கார்டியன் வந்து டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அந்த வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ எல்கேஜி வந்து சேர்த்துறீங்க உங்க குழந்தை அப்படின்னா, உங்க குழந்தை 1/8/2020 31/7/2021 பிறந்திருந்தா மட்டும்தான் எல்கேஜிக்கு வந்து அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆர்டிஏ ஆக்ட் மூலமா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துறீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து 1/8/2018 31/7/2019 பிறந்திருந்தா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஆர்டிஏ ஆக்ட் மூலமா அட்மிஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து சப்போஸ் பர்த் ரேட் இதை தாண்டி இருக்கு அல்லது இதுக்கு முன்னாடியே இருக்கு அப்படின்னா அட்மிஷன் கிடைக்காது, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும், நீங்க அப்ளையே பண்ண வேண்டாம். இப்போ வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான சான்று வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிற்படுத்தப்பட்டவர் பிசிக்கான சான்று, தென் பிற்படுத்தப்பட்டவரில் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம், அப்புறம் எம்பிசி சர்டிஃபிகேட்டு, டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டி, ஷெட்யூல் எஸ்சி எஸ்டி. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், இவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும். அதே மாதிரி வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினருக்கான சான்று வந்து பாருங்க, ஆதரவற்றோர், அப்புறம் HIV-யால் பாதிக்கப்பட்ட குழந்தை, 3ஆம் பாலினத்தவர், தென் துப்புரவு தொழிலாளியினுடைய குழந்தைகள், அதே மாதிரி துப்புரவு தொழிலாளியின் குழந்தை, மாநகராட்சி நகராட்சி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தை வந்து மாற்றுத்திறனாளி இருந்தால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அடுத்த ஒரு முன்னுரிமை கொடுத்துருவாங்க. நலிவடைந்த பிரிவினருக்கான சான்று வந்து இன்கம் சர்டிஃபிகேட். இப்போ உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளதான் இருக்கு அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட்டாயமா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேணும், இருப்பிட சான்று வந்து வேணும். எதனால அந்த இருப்பிட சான்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க எந்த ஸ்கூல் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஸ்கூலினுடைய 1 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளார உங்க வீடு இருக்கணும். ஸோ 1 கிலோமீட்டர் தாண்டி இருந்தது அப்படின்னா அட்மிஷன் கிடைக்காது, 1 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கணும். அதனாலதான் இருப்பிட சான்று வந்து கேட்குறாங்க.
ஆனா இது என்ன ரூல்ஸ் அப்படின்னு தெரியல. இப்போ சிட்டிக்குள்ள 1 கிலோமீட்டர்னா ஓகே, பட் கிராமம் வில்லேஜ் எல்லாம் போகும்போது ரேடியஸ் 1 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து மேக்ஸிமம் இருப்பாங்க. ஸ்கூலே வந்து பாத்தீங்கன்னா வெளியே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அட்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இருப்பிடச் சான்று வந்து தேவை. ஸோ இருப்பிடச் சான்றிதழில் ஏதேனும் ஒரு சான்று பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இருப்பிடத்தை நிரூபிக்கும் கீழ்காணும் சான்றிதழ்களில் ஃபேமிலி கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், டெலிஃபோன் பில், பேன் கார்டு. ஸோ எதுனா ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 15/4/2024 அன்னைக்கு என்னென்ன அப்ளிகேஷன் எத்தனை பேர் வந்து வருவாங்க அப்படிங்கிறத அறிவிப்பு பலகையில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 22/4/2024 இருந்து 25/5/2024 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வெப்சைட் போர்ட்டல் ஓப்பன் ஆயிருச்சு. அப்புறம் 27/5/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து செலக்டடு அப்படிங்கிற அந்த லிஸ்ட் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 28/5/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தகுதியான விண்ணப்பங்கள் 25% ஒதுக்கீட்டு நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட கூடுதலாக இருந்தால் குலுக்கல் முறையில் தேர்வு செய்ய வேண்டிய நாள். இப்போ வந்து 27/5 வந்து எத்தனை பேர் கம்மியா இருந்தாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. சப்போஸ் அதிகமா இருக்காங்க, தகுதியான விண்ணப்பங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, 25 பேருக்கு பதிலாக 50 பேர் இருக்கு அப்படின்னா 28/5/2024 அன்னைக்கு குலுக்கல் முறையில தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 29/5/2024 அன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுடைய விவரங்கள், அதே மாதிரி குலுக்கல் முறையில தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களின் விவரங்கள் வந்து ஸ்கூல்ல பிரிண்ட் பண்ணிடணும், ஆன்லைன் மூலமாகவும் வெளியிட்டிருந்தோம். தகுதியான பேரண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மொபைலுக்கு SMS அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ 30 பேர் வந்து தேவைப்படுது அப்படின்னா 30 பேர் எடுத்துட்டு அந்த குலுக்கல் முறையில எக்ஸ்ட்ராவா கூடுதலா இன்னும் ஒரு 5 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த 30 பேர்ல யாராவது வந்து வராம அட்மிஷன் ஜாயின் பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னா அந்த 5 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, ஸோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால வந்து 5 பேர் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3/6/2024 அன்னைக்கு அவங்க ஸ்கூல் தரப்புல இருந்து பள்ளி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு வந்து இந்த லிஸ்ட் அனுப்பிச்சிடணும், செலக்டட் கேண்டிடேட்ஸ்னுடைய லிஸ்ட் வந்து அனுப்பிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஆன்லைன் மூலமா எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இது அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் உங்க மாவட்டத்துல எத்தனை ஸ்கூல் வந்து இந்த RTA மூலமா வந்து 25% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஸ்கூல் வந்து எலிஜிபிளா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு வியூ ஸ்கூல் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூர்ல மொத்தம் 320 ஸ்கூல் வந்து இந்த ஃபெசிலிட்டி RTA ஆக்ட் படி 25% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தில் எத்தனை ஸ்கூல் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ஜஸ்ட் அந்த மாவட்டத்துடைய பெயரை மட்டும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா அந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஸ்கூல்லாம் இருக்கோ அந்த ஸ்கூல் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ லிஸ்ட் வந்து பெருசா இருக்கிறதுனால நீங்க இந்த சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு அந்த ஸ்கூலினுடைய பெயர் மட்டும் வந்து டைப் பண்ணுங்க, உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா சர்ச் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு சர்ச் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஓகே இருக்கு, நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சப்போஸ் அந்த ஸ்கூல் பேர் இந்த லிஸ்ட்ல வரல அப்படின்னா நீங்க அப்ளை வந்து பண்ண முடியாது. வேற ஏதாவது ஸ்கூல் பக்கத்துல இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் டேட் 22, ஏற்கனவே சொன்ன மாதிரி 25/5/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறது வெளியே கொடுத்துட்டாங்க. கட்டாயமா அந்த குழந்தையினுடைய போட்டோ வந்து வேணும், பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு, பேரண்ட் அல்லது கார்டியனுடைய ஆதார் அல்லது ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வேணும். இன்கேஸ் நீங்க வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்று வேணும். அல்லது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரு சில பிரிவினருக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ல வந்துடலாம். இப்போ மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸ்டூடெண்ட்னுடைய போட்டோ எந்த சைஸ்ல இருக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் எந்த மாதிரியான ப்ரூஃப்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த ஜஸ்ட் இந்த யூசர் மேனுவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்தபடியா உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த PDFலயே உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எல்லாமே ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஆன்லைன் இந்த வெப்சைட் போர்ட்டல் மூலமா எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்துடலாம். அகைன் வந்து ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்கும். ஃபர்ஸ்ட் குழந்தையினுடைய பெயர் இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அடுத்தபடியா ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க LKGக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள பிறந்திருக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குன்னா இந்த 1/8/2018 இருந்து 31/7/2019 பிறந்திருக்கணும். ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க.
தென் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு கன்ஃபார்மாக தேவை. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இந்த பாஸ்வேர்டு பாக்ஸில் என்ன டைப் பண்ணிங்களோ அது எந்த பர்சன் டைப் பண்ணிக்கோங்க. ரிலீஜன் வந்து செலக்ட் பண்ணுங்க, என்ன மதம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, இபிசியா எம்பிசியா எஸ்சியா எஸ்டியா ஓசியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. தென் எலிஜிபிள் கிளாஸ் ஆஸ் பர் டேட் ஆஃப் பர்த். இப்போ நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எலிஜிபிள் கிளாஸ் என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிரும். நீங்கள் எது கொடுக்க தேவையில்லை. அடுத்தபடியாக உங்களுடைய இமெயில் ஐடி ஏதேனும் இருந்தாலும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் நீங்கள் எல்லாமே கொடுத்து வச்சுக்கோங்க, கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கட்டாயமாக கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போயிடும். ஓகே, இந்த சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். இந்த நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும். அடுத்தபடியாக கிளிக் ஹியர் டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்கும். நீங்கள் நோட் பண்ணி வச்சிருந்த அப்ளிகேஷன் நம்பர் தென் பாஸ்வேர்டு தென் அது ரெண்டையும் போட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணோன்னே பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க சொல்லும். இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஃபாதர் மதர் கார்டியன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஆப்ஷனில் எதனா ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஃபாதர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அவங்க அந்த குழந்தையினுடைய அப்பாவுடைய பெயர், அப்பா வந்து என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத கொடுக்கணும். அதே மாதிரி அவருடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ நீங்கள் இன்கம் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் 2 லட்ச ரூபா அப்படின்னு கொடுங்க. இதே நீங்கள் 3 லட்ச ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, வேறு எதனா கேட்டகரியிலேருந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் 3 லட்சம் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி அண்டர் விச் அப்ளைடு அப்படின்னு கேட்கும். ஸோ எந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, மொத்தம் 3 கேட்டகரி வந்து பிரிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த அப்ளிகேஷனில். அதன்படி ஃபஸ்ட்டு தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவுன்னா தான். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் செலக்ட் பண்ணணும் என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்பன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, சைல்டு ஆஃப் அந்த துப்புரவு தொழிலாளனுடைய குழந்தையா, டிரான்ஸ்ஜெண்டரா, அதே மாதிரி எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தையா, HIV அஃபெக்டட் குழந்தையா அப்படின்னா இந்த சிறப்பு பிரிவு. சப்போஸ் இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அடுத்தபடியாக பாருங்க, 2வது கேட்டகரிக்கு போகுது. தங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கும் குறைவானதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா. அப்போ அதனால இதுக்கும் நோ. தென் 3வது பார்த்தீங்கன்னா தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவரா, இதுவும் சிறப்பு பிரிவு கிடையாது, ஜஸ்ட் பிரிவை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு எஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே ஸ்கோர் பண்ணி இந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் 3 கேட்டகரியும் உங்களுக்கு எலிஜிபிள்னா 3 கேட்டகரியிலையும் எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். சரி, இப்போ நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தபடியாக அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண சொல்லுவோம், அது நீங்கள் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணக்கூடிய பேஜ் வந்துருச்சு. இதில் வந்து என்னுடைய அட்ரஸ் கொடுத்துட்டேன், பின்கோடு எல்லாமே கொடுத்தாச்சு, மாவட்டம் செலக்ட் பண்ணியாச்சு. இது கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் அட்ரஸ் ஆர் நியரஸ்ட் லேண்ட்மார்க் அப்படின்னு கேட்கும். மேலே நீங்கள் அட்ரஸ் கொடுத்த உடனே கீழே உங்களுக்கு இந்த பாக்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள் மேப் அப்படியே ஓப்பன் ஆயிருங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய வீடு எங்கே இருக்கோ அது முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இடத்துல கர்சர் வச்சு பார்த்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜூம் பண்ணி அந்த உங்கள் வீடு எங்கே இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் ஹியர் டு கெட் மேப் அட்ரஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த மேப் அட்ரஸ் படி என்ன இருக்கோ அந்த அட்ரஸ் கீழே இந்த பாக்ஸில் வந்துடும். அடுத்தபடியாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து கன்ஃபார்மா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் தப்பாக இருந்ததுன்னா சேஞ்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ என்னென்ன அடுத்தபடியாக டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய பேஜ் வந்துருச்சு. இதில் போயிட்டு உங்கள் குழந்தையினுடைய ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த், பர்த் சர்டிஃபிகேட்னுடைய ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா வேறு ஆப்ஷன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த சர்டிஃபிகேட்னுடைய ப்ரூஃப் கொடுங்க. அடுத்தபடியாக பேரண்ட்னுடைய ஐடி ப்ரூஃப், பெற்றோருடைய அடையாள அட்டை கொடுங்க, ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுங்க. அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொடுங்க. அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு இது கொடுங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏன்னா இந்த கேட்டகரி கீழே தான் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குது. இன்கேஸ் இன்கம் வந்து கம்மியாக இருக்க கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாமே இமேஜ் ஃபைலாக தான் இருக்கணும், ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபைலாக இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். குழந்தையோட ஃபோட்டோ மட்டும் 100 KBக்குள்ளே இருக்கணும். மீதி எல்லாமே 1 MBக்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஃபோட்டோ மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். PDF ஸ்கேன் வந்து பண்ணதை அப்லோட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தபடியாக ஸ்கூல் செலக்ட் பண்ணக்கூடிய பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த அட்ரஸ் நேராக எந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலுடைய லிஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த ஸ்கூலில் அட்மிஷன் வேணுமோ அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரைட் சைடு ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கூலுடைய பேர் இந்த பக்கம் வந்துடும். அடுத்தபடியாக சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு.
சப்மிட் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாருங்க, ஆர் யூ ஷூர் வாண்ட் டு சப்மிட் அப்ளிகேஷன் அகைன் ரீசப்மிட் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். அப்போ நீங்க அகைன் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும். அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்க இந்த தேதியில அப்ளை பண்ணிருக்கீங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு போட்டு ஒரு எஸ்எம்எஸ் வரும். இதுதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ். ஸோ இவ்வளோதான், நீங்க ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தபடியே நீங்களாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அந்த நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த டேட்ஸ் படி உங்களுக்கு வெளியிடுவாங்க. அதே மாதிரி குழுக்கள் நடக்குது அப்படின்னாலும் அதுலேயும் உங்களுக்கு இந்த தேதியில வந்து குழுக்கள் முறையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேதியில் நீங்க ஸ்கூலுக்கு போய் பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.